ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல ஜெப வேளைக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், வேண்டுதல்களை கேட்டு அருள் செய்கிறவர். உங்களுடைய எல்லா விதமான கவலைகளுக்கும் வருத்தங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஆண்டவர் மகா பரிசுத்தமுள்ள தேவனும் இரக்கமுள்ள தேவனும் மனதுருக்கமுள்ளவருமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராக இருந்தால் நீங்கள், உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான கட்டுகளிலே எப்படிப்பட்டதான நுகத்தை சுமக்கிறவர்களாக இருந்தாலும், எவ்விதமான சிறையின் அனுபவத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியே உங்களுக்கு எல்லாவற்றிலும் விடுதலையும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி. ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிப்போம், ஆண்டவரிடத்தில் ஜெபத்தை ஏறெடுப்போம். நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். என்னோடு கூட இணைந்து ஜெபத்தில் நீங்கள் இணைந்து ஜெபியுங்கள். ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை அப்பொழுதே மாற்றுவதற்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், சுகத்தை கட்டளையிடுவார், விடுதலையை கட்டளையிடுவார். அப்படியே ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உம்முடைய தழும்புகளுடைய வல்லமையும் உம்முடைய காயங்களுடைய வல்லமையும் கல்வாரி சிலுவையின் அன்பின் மகிமையும் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி வரும்படியாய், மனம் இறங்கும்படியாக, கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எல்லாமே சரியாகிவிடும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் விடுதலை பெற முடியும் அப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே தப்புவிக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக என் ஆண்டவர் ஒரு அற்புதத்திற்கு ஒரே ஒரு வார்த்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்க ஒரு வார்த்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அது அப்படியே நடந்து தீரும் ஆண்டவரே. அது அப்படியே ஆகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க, அதிசயங்கள் நடக்க, விடுதலை பெற ஆண்டவரே, உங்கள் வேதனைகளும் மனபாரங்களும் கண்ணீரும் நீங்கும்படியாய் ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தையை கட்டளையிடுங்கப்பா. அந்த வார்த்தையானது உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும், குடும்பங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அவங்க கண்ணீரை எல்லாம் முற்றிலுமாக துடைத்து நல்ல ஒரு தீர்வை கொடுத்து விடும் என்று சொல்லி நம்புகிறோம். ஆகையால் கர்த்தர் ஜெபத்துக்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் பதில் தான். காட் பிளஸ் யூ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயம் கைவிட மாட்டார். காட் பிளஸ் யூ.